Hi friends, welcome to Samriya channel. The 50 episode 42 பத்தின விரிவான பார்வை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஸ்ருதிகாவுடைய எவிக்ஷன் எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்றதுதான் ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு. ஸ்ருதிகா போனப்போ பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு எமோஷனல் ஒரு சென்ட் ஆஃப் வந்து யாருக்காவது கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஸ்ருதிகா வந்து நிறைய பேரை அழ வச்சுட்டு போனாங்க அப்படின்றது தான் ஷோல தெரிஞ்சிச்சு. ஸோ தட் அவங்க அவ்வளோ லவ் வந்து சம்பாதிச்சிருக்காங்க. ஷீ இஸ் அ வெரி குட் பர்சன். அவங்களுக்காக வந்து இவ்வளோ பேர் ஃபீல் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நம்மள மட்டும் இல்ல, அவங்க வீட்டுக்குள்ளேயும் அந்த 50 ஷோ மெஹல்குள்ளேயும் வந்து அவங்க வந்து ஒரு நிறைய மனுஷங்களை சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்றது கிளியரா தெரியுது. அதுவும் ரஜத் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ருதிகா போகும்போது அழுதுட்டாரு. சாகத்துக்காக கூட அவர் அழல, ஆனா ஸ்ருதிகா போனதுக்காக அழுதாரு. அது பார்க்கும் பொழுது ரொம்ப எமோஷனலா இருந்ததுன்னு தான் சொல்லணும். நேத்து கூட வந்து ரஜத் வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக ஸ்ருதிகாவை வேணுட்டே வெளியில அனுப்புறதுக்காக சில விஷயங்கள் பேசியிருப்பாரோ அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு ஷோ பார்க்கும்பொழுது ரஜத் வந்து நிஜமாவே ஸ்ருதிகாக்காக ஃபீல் பண்றாரு போல இருக்கே அப்படின்னு தான் தோணுச்சு. அண்ட் ரஜத் வந்து சொன்னாரு, ஸ்ருதிகா தான் என்னோட ப்ரையாரிட்டி, ஆனா நான் அதை வெளியில சொன்னது இல்லை, இது வரைக்கும் வெளியில காட்டிக்கிட்டதும் இல்லாத அப்படின்னு சொல்றாரு. எதுவுமே எதிர்பார்க்காம கிடைக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்ன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஸ்ருதிகா வந்து ரஜத் மாதிரியான ஒரு பர்சன் கிட்ட சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே வந்து அது பெரிய விஷயமா எனக்கு தெரியுது. ரஜத் ஒரு பர்சன் வந்து ட்ரஸ்ட் பண்றதுன்றது வந்து அவ்வளவு ஈஸியான காரியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன் கிட்ட இருந்தே வந்து ட்ரஸ்ட் வாங்கி வச்சிருக்காங்க ஸ்ருதிகானா. அப்போ பாருங்க, ஷீ இஸ் வெரி இன்னசென்ட். அது வந்து ரஜத்துக்கு தெரிஞ்சிருக்கு. ஸ்ருதிகா போகும்பொழுது கூட ரஜத் வந்து ஸ்ருதிகாக போயம்லாம் சொல்லி அனுப்புனாரு. ஸ்ருதிகா மாதிரி ஒரு குட் சோல் வந்து ரொம்ப சீக்கிரமா ஆக்சுவலி வந்து நல்லவங்க எல்லாம் ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க, சீக்கிரமா வெளியில போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு போயம் நரேட் பண்ணி சொன்னாங்க. ஸ்ருதிகாவை அனுப்பும் பொழுது அவர் அந்த கேமரா ரூம்ல சொல்லிட்டு இருந்தாரு ஸ்ருதிகாக்காக. சோ இந்த மாதிரியான ஸ்ருதிகா அண்ட் ரஜத்க்கு ஒரு பாண்டிங் இருக்கு அப்படின்றது வந்து தெரியாமலே போயிடுச்சு பாருங்களேன். தெரிஞ்சிச்சு, பட் ஸ்டில் வந்துட்டு இவ்வளவு தூரம் எமோஷனலா கனெக்டடா இருப்பாரு ஸ்ருதிகாவோடன்னு நினைச்சு கூட பார்க்கல. ரஜத் வந்து ஸ்ருதிகா போகும்போது அழுதுட்டாரு. சோ அவர் கண்ணுல கண்ணீர் பார்க்கும்பொழுது அப்பதான் வந்து ஓகே, நிஜமாவே இவங்களுக்குள்ள வந்து என்னமோ இருக்கு, ஒரு சிஸ்டர் பிரதர் பாண்டிங் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு புரிய வருது. சரி, எபிசோட் உள்ள போயிடலாம். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஓட்டிங் முடிஞ்சிருச்சு, பிளேயர்ஸ் உள்ள வரலான்னு வராங்க. இப்போ ஸ்ருதிகா எல்லாருமே உள்ள வராங்க. கடைசியா நிக்கிறது, அதாவது டேஞ்சர் ஜோன்ல கடைசியா நிக்கிற 3 பேர் பாத்தீங்கன்னா திக்விஜய், ஸ்ருதிகா, நட்டாலியா. அப்போ லயன் சொல்றாரு, இன்னைக்கு வந்து 2 பேருக்கு எக்ஸிட் ஆர்டர் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ ஒருத்தரா இருந்தா கூட நட்டாலியாவோட போயிருக்கோம். சோ 2 பேருன்றதுனால ஸ்ருதிகாவும் கன்ஃபார்மா போறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்பவே திக்விஜய்க்கு ஓட்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு தெரியும். அண்ட் ரஜத்துமே போய் உட்கார்ந்த உடனே ஸ்ருதிகா யாரெல்லாம் ஓட் போட்டான்னு சொல்லி கேட்கும்போது மனிஷா சொன்னாங்க, நான் ஓட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி. சோ ஒரு ஓட் தான் கிடைச்சிருக்கு ஸ்ருதிகாக்குன்னு தெரிய வருது. தெரிஞ்சிச்சு ஸ்ருதிகா எக்ஸிட் ஆயிடுவாங்க. அண்ட் எப்போ வந்து 2 பேரும் சொன்னாங்களோ அப்போ கன்ஃபார்மே ஆயிடுச்சு ஸ்ருதிகா கண்டிப்பா போறாங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியா வந்து திக்விஜயை சேவ் பண்ணி நட்டாலியாவை வெளியில அமிச்சாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதிகாவை நீங்க மெஹல் விட்டு கிளம்பலான்ற மாதிரி லயன் சொன்னாரு. அண்ட் ஸ்ருதிகா சொன்னாங்க, எனக்கு வந்து இந்த கேம் வந்ததுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் யாருமே வந்துட்டு ஹர்ட் பண்ணி மிதிச்சு நான் மேல போல. ஸோ அதை நினைச்சாலே வந்து எனக்கு நிம்மதியா இருக்கு. ஸோ வந்து நான் தூங்கும் பொழுது பீஸ்ஃபுல்லா தூங்குவேன். நான் யாரையும் ஏமாத்தி அவங்க மிதிச்சு நான் மேல போல முன்னேறி போல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வந்து நான் சந்தோஷமா நிம்மதியா ராத்திரி தூங்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் திக்விஜய் கிட்ட போயிட்டு, பரவாயில்ல இந்த ஷோலையாவது வந்து நான் உனக்கு முன்னாடி எவிக்ட் ஆகி போறேன் அப்படின்னு சொல்லி திக்விஜயை போய் ஹக் பண்ணிட்டு போனாங்க ஸ்ருதிகா. அந்த மொமெண்ட்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்வீட்டா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஜித் ரொம்ப எமோஷனல் ஆகுறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே, பாரு பெரிய மனுஷன், நீலாம் வந்து அழக்கூடாது, உன் கண்ணெல்லாம் கண்ணீர் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மனிஷாவையும் வந்து அழாதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரஜித் வெளியில போயும் வந்து அழுதுட்டாரு. அழுத உடனே, பைத்தியமா என்ன நீ அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு, பாருங்க இந்த மாதிரி காட்சிலாம் திரும்பி கிடைக்காது, ரஜத்லாம் அழவே மாட்டாரு, இது வந்து ஒரே ஒரு தடவை தான் உங்களுக்கு வாழ்க்கையிலேயே இதெல்லாம் பார்க்க முடியும், ஸோ பாத்துக்கோங்க இப்பவே அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க ரஜத்தை பார்த்து. ஸோ இவ்வளோ பெரிய பிக் மசில்குள்ள வந்துட்டு ஒரு சாஃப்ட் ஹார்ட் இருக்கு அப்படின்றது வந்து இது மூலமா தெரியுது அப்படின்ற, அதான் வந்து ஸ்ருதிகாவும் வந்து அவங்க பேஜ்ல கூட அதை பத்தி தான் எழுதியிருந்தாங்க, ரஜத்தை பத்தி ரொம்ப பெருமையா. மனிஷாவும் வந்துட்டு, நீ போறியே இனிமே என்னை யாரு காப்பாத்துவா அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சு அழுறாங்க. ரஜத் இருக்காரு, நீ கவலைப்படாத, ரஜத் வில் சேவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு. எங்க ரஜத் சேவ் பண்றது மனிஷாவை? ஸ்டில் ஓகே ஃபைன் பாய் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க ஸ்ருதிகா. சோ அவங்க போன கையோட கொஞ்ச நேரத்துக்கு வந்து ரஜத்லாம் கூட கொஞ்சம் ஃபீல் ஆகி பேசிட்டு இருந்தாரு. அப்போ திக்விஜய் கூட வந்து திக்விஜய் கிட்ட பேசும்போது கூட ஸ்ருதிகா தான் என்னோட ப்ரையாரிட்டி, நான் அதை வந்து வெளியில காட்டிக்கிட்டது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. இது நடுவுல வந்து ஓகே, இந்த விஷயம் சொல்லாம இருந்துச்சு, அருஷி, நேஹல், கிருஷ்ணா இவங்க 3 பேருக்குள்ள வந்து ஒரு சண்டை நடந்தது. அந்த நாமினேஷன் அந்த டேஞ்சர் ஜோன்ல நிற்கும் பொழுதே அருஷி வந்துட்டு நேஹல் அண்ட் கிருஷ்ணா கொஸ்டின் பண்ணாங்க, லைக் நீங்க வந்து என்ன வெளியில போகணும்னு நினைக்கிறீங்க, அதை வந்து ரஜத் கிட்ட சொல்லியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. கிருஷ்ணாவும் நேஹலும் அதை ஒத்துக்கிறாங்க. ஆமா, நீ வந்து எங்களை ப்ரையாரிட்டியா நினைக்கல, அதனால நாங்களும் உன்னை வந்து ப்ரையாரிட்டியா நினைக்கல அப்படின்ற மாதிரி கிருஷ்ணா சொல்றாங்க. அதுக்கு அருஷி சொல்றாங்க, எனக்கு வந்து நீங்க ப்ரையாரிட்டி கிடையாது, பட் ஆஸ் அலையன்ஸா நம்ம விளையாடும் போது நீங்க எல்லாருமே என்னோட ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல தான் வரீங்க அப்படின்ற மாதிரி.
அப்போ நேஹல் சொல்றாங்க, அப்படி நான் வந்து அலையன்ஸ் இருக்கும்போது ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல வரேன்னா நீ எதுக்கு என்ன தூக்கி டேஞ்சர் ஜோன்ல போட்ட? ஒரு தடவை உனக்கு ஆப்ஷன் கிடைச்சப்போ நீ என்ன தூக்கி டேஞ்சர் ஜோன்ல போட்டல, அப்ப அதுக்கு பேர் என்னவா? இப்ப நீ எந்த மூஞ்ச வச்சுட்டு நான் உன்னை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நேஹல் நல்லா கேக்குறாங்க அருஷிய. சோ அதுக்கப்புறம் அருஷி வந்து பிரின்ஸ் கிட்ட கேக்குறா, என்ன அலையன்ஸ்குள்ளேயே வந்து இந்த மாதிரி நடக்குது, அலையன்ஸ்குள்ளேயே வந்து ரஜத் கிட்ட போயிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க என்ன வெளியில அனுப்ப சொல்லி அப்படின்னு. பிரின்ஸ் வந்து இதை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு கையை விரிச்சிட்டாரு. மாதிரியான ஒரு சண்டை வந்து கிருஷ்ணா, நேஹல் அண்ட் அருஷிக்கு மத்தியில நடக்குது. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, பிரின்ஸ் போயிட்டு கிருஷ்ணா நேஹல் கிட்ட தனியா பேசுறாரு. இந்த மாதிரி அருஷியை வந்து நீங்க ஓட் அவுட் பண்ண நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி. அப்போ அருஷியும் நேஹலும் அதான் சொல்றாங்க, எங்க ப்ரையாரிட்டி அவங்க இல்ல, எங்களுக்கு வந்து அருஷி அனுப்பணும் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி. அண்ட் மோர் ஓவர் வந்து உங்களோட ப்ரையாரிட்டி யாருன்னு பார்த்தா, அதாவது பிரின்ஸோட ப்ரையாரிட்டி யாருன்னு பார்த்தா ஹமித், ஷிவித், அருஷின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அதுல அருஷி இருக்கிறதுனால எங்களோட ப்ரையாரிட்டி வந்து அருஷி கிடையாது. அண்ட் மோர் ஓவர் வந்து கிருஷ்ணா சொல்றாங்க, நாளை பின்ன எனக்கு ஓட்டிங்னு வந்தா என்னோட நேமை வந்து அருஷி கிட்ட கொடுக்காதீங்க, நான் அருஷி வந்து என்ன ஓட் அவுட் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரின்ஸுமே வந்து வாக்கு கொடுக்குறாரு, உனக்கு ஓட் பண்ண சொல்லி நான் அருஷிக்கு கண்டிப்பா கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்றாரு. அண்ட் பிரின்ஸ் சொல்றாரு, நீங்க எல்லாருமே என் கேங் தான், உங்க எல்லாரையுமே சேவ் பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன், அதுல சில பேரை ப்ரையாரிட்டியா நினைக்கிறேன், ஆனா வந்துட்டு அதுக்குன்னு உங்களை விட்டு கொடுத்துருவேன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு பிரின்ஸ். ஷிவோட சேர்ந்துட்டு நேஹல் அண்ட் கிருஷ்ணாவை வந்து சீக்கிரமா வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அருஷி இப்ப அர்ச்சனா கிட்ட போய் கேட்கறாங்க, ரஜத்தை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு என்ன வழி இருக்குன்ட்டு. அதுக்கு அர்ச்சனா சொல்றாங்க, ரஜத் வீட்டுக்கு போனோம்னா ரஜத் கூட சேர்ந்து கட்டாரியா, லக்ஷய் இவங்க 2 பேருமே கூட நாமினேட் ஆகணும். அப்படி நாமினேட் ஆனாங்கன்னா மேபி ரஜத்துக்கு ஓட் போட ஆள் இல்லாம அவர் வெளியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க அருஷி சொன்னாங்க, இல்ல பிரின்ஸ் கூட வந்து ரஜத்தை சேவ் பண்றாரு, இன்டெரக்டா வந்து பிரின்ஸ் வந்து ரஜத்தை சேவ் பண்றாரு அப்படின்ற மாதிரி. ஏன் வந்து உங்க சைட்ல இருந்து பிரின்ஸ்க்கு யாரும் ஓட் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் டேஞ்சர் ஜோன்ல பிரின்ஸை போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ரஜத் வந்து போட விட மாட்டாரு அப்படின்ற மாதிரி அர்ச்சனா சொல்றாங்க. ஸோ பிரின்ஸ் வெளியில போனோம்னா என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அருஷி அர்ச்சனா கிட்ட கேட்கறாங்க. அப்ப அர்ச்சனா சொல்றாங்க, பிரின்ஸ் போனோம்னா ஹமித், ஷிவித், பிரின்ஸ் இவங்க 3 பேரையும் சேர்த்து உள்ள போடணும், அப்படி இருந்தா பிரின்ஸ் வெளியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அர்ச்சனா சொல்றாங்க. என்ன அருஷி கேட்கறாங்க அர்ச்சனாவை, ஓகே நீ நெக்ஸ்ட் டைம் பிரின்ஸை வந்து நாமினேட் பண்ணுவியா டேஞ்சர் ஜோனுக்குன்ட்டு. அதுக்கு அர்ச்சனா சொன்னாங்க, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் இருக்கு இல்லையா, இன்கேஸ் வந்து பிரின்ஸ் மேலாம் கை வச்சாங்கன்னா அர்ச்சனாவை ஈஸியா தூக்கி வெளியில போட்டுருவாங்க. நான் பிரின்ஸ் வந்துட்டு பிரின்ஸ் டீம்ல இருந்து தான் நிறைய தடவை அர்ச்சனாவை காப்பாத்திருக்காங்க. ஸோ அந்த நன்றியும் இருக்கும் இல்லையா அர்ச்சனாக்கு. ஸோ அர்ச்சனா அதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஐடியா வேணா கொடுக்குறேன், ஆனா நான் வந்து அதை பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா சொல்லிடுறாங்க. ஸோ இங்க அருஷி வந்து பிரின்ஸ்க்கு எதிராக போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்கேஸ் வந்து பிரின்ஸ் எல்லாரையும் தள்ளிட்டு முன்னாடி போனோம், இந்த ஃபேவரட்டிசம் மூலமாவே முன்னாடி போனோம்னு நினைக்கிறாருன்னா அருஷி வந்துட்டு இவங்களெல்லாம் தாண்டி இவங்க முன்னாடி போனோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ பிரின்ஸையும் ரஜத்தையும் நாமினேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் அருஷியுடைய நெக்ஸ்ட் டார்கெட்டா இருக்கு. அதுக்கப்புறம் திவ்யா, நேஹல் இவங்கெல்லாம் சேர்ந்து பேசிக்கிறாங்க, நம்ம எல்லாம் வந்து விளையாடுறதுக்காக இல்லை, பட் நம்ம வந்து டேஞ்சர் ஜோனுக்கு போனா நம்மளுக்கு ஓட் பண்றதுக்காகவாது ஒரு டீம் வேணும், ஸோ அந்த மாதிரி ஒரு டீமை நம்ம ரெடி பண்ணணும்னு சொல்லி பேசிட்டு திக்விஜய், கிருஷ்ணா இவங்க கிட்ட எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்னா விளையாட வேண்டிய அவசியம் இல்லை, பட் ஓட்டிங்னு வந்துச்சுன்னா நம்ம ஒருத்தர் ஓட் பண்ணி சேவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்ரெட் அலையன்ஸ் வந்து நேஹல் உருவாக்குறாங்க. அண்ட் அதே டைமுக்கு அருஷி வந்து கிருஷ்ணாவை கூட்டிட்டு போய் தனியா உட்காந்து பேசுறாங்க. இந்த மாதிரி நம்ம 2 பேர் சண்டை போட்டுக்கிறதுனால மத்தவங்க தான் பெனிஃபிட் ஆகுறாங்க, அதாவது நம்மள மாதிரியான ஒரு 2 ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் சண்டை போட்டுக்கிறதுனால நம்மளை தாண்டி வீக் பிளேயர்ஸ் எல்லாம் முன்னாடி போவாங்க. ஸோ இந்த வீக் பிளேயர்ஸ் யார் யாரு அப்படின்னு பார்த்தா ரித்தி வந்து வீக் பிளேயர், அப்புறம் யூவிகா வந்து ஒரு வீக் பிளேயர். ஸோ இவங்க எல்லாம் வந்து நம்மளை தாண்டி போயிட்டே இருப்பாங்க, அதனால இவங்களெல்லாம் நம்ம போக விட்டு கடைசியில நம்ம வெளியில போயிடுவோம், அதனால நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்க வேணாம், நம்ம 2 பேருக்கு டைம் வரும் சண்டை போடுறதுக்கு, அந்த டைம்ல நம்ம சண்டை போட்டுக்கலாம், பட் இப்போ அன்னெசரியா நம்ம சண்டை போட வேணாம் அப்படின்ற மாதிரி அருஷி சொன்னாங்க. கிருஷ்ணா அருஷி சொல்றதெல்லாம் கேட்டுக்கிற மாதிரி கேட்டுக்கிறாங்க. ஓகே ஃபைன், நம்ம வந்து கொஞ்ச நாள் சோலோவா விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அருஷி கேட்கறாங்க, சோலோவா விளையாடுறது மட்டுமா இல்ல ஓட்டிங்கும் சோலோவாவே போட்டுக்கலாமா அப்படின்ட்டு. அதுக்கு கிருஷ்ணா சொல்றாங்க, இல்ல எல்லாமே சோலோவா இருக்கட்டும் அப்படின்ட்டு. அதாவது இங்க என்ன அருஷி எய்ம் பண்றாங்கன்னா, எப்படியாவது கிருஷ்ணா வந்து நம்மளோட டீம் பண்ணிக்கலாமா, ஏன்னா கிருஷ்ணா ஸ்ட்ராங் பிளேயர்னு தெரியும், ஸோ கிருஷ்ணா நம்மளோட எப்படியாவது டீம் அப் பண்ணிக்கலாமான்ற மாதிரி அருஷி யோசிக்கிறாங்க. அண்ட் ஸோ தட் பிரின்ஸ் அண்ட் ரஜத் 2 பேரையுமே வந்து அப்போஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அருஷி. பட் கிருஷ்ணா வந்துட்டு அருஷிக்கு ஒத்து போற மாதிரி தெரியல. பட் இப்போதைக்கு பேசிக்கிறாங்க, சோலோவா விளையாண்டுக்கலாம் 2 பேரும் அப்படின்ற மாதிரி. ஓகே அப்படின்னு முடிச்சுட்டு போயிடுறாங்க. அண்ட் இதை பார்த்துட்டு இருக்க நேஹல் வந்துட்டு நம்மளோட அந்த சீக்ரெட் அலையன்ஸை பத்தி எங்க கிருஷ்ணா போயிட்டு அருஷி கிட்ட சொல்லிடுவாளுன்னு எனக்கு பயமா இருக்கு. இன்கேஸ் அருஷி கிட்ட போயிடுச்சுன்னா அந்த நியூஸ் வந்து பிரின்ஸுக்கு போயிடும். ஸோ பிரின்ஸுக்கு போயிடுச்சுன்னா நம்மலாம் வந்து எல்லாரும் சேர்ந்து நம்மள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அது நம்மளுக்கு நல்லது இல்லை அப்படின்ற மாதிரி நேஹல் திவ்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அலையன்ஸ்குள்ள அலையன்ஸ், இந்த அலையன்ஸும் அந்த அலையன்ஸும் சேர்ந்து அந்த மாதிரி நிறைய அலையன்ஸ் குட்டி குட்டியா உருவாயிருக்கு.
சோ அப்படி இப்படின்ட்டு கிருஷ்ணா வந்து ரஜத் கிட்டயும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ரஜத் வந்து சொல்றாரு, திக்விஜய், திவ்யா, நேஹல் இவங்கெல்லாம், அருஷி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அலையன்ஸ் மேக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து ரஜத் வந்து மோப்பம் பிடிச்சிட்டாரு. ஆனா அதுல கிருஷ்ணாவும் தான் இருக்கிறாங்க. அது வந்து ரஜத்துக்கு தெரியாதா இல்ல தனக்கு தெரிஞ்சிருச்சுன்றத கிருஷ்ணா கிட்ட சொல்றாரான்னு தெரியல. பட் அவர் சொல்றாரு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அலையன்ஸ்ல இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்ற மாதிரி. அதுக்கு கிருஷ்ணா வந்து ஓகே எனக்கு தெரியும், பட் நான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிருஷ்ணா கேட்கறாங்க. நீ ஒண்ணுமே பண்ண வேணாம், உனக்கு சும்மா இன்ஃபர்மேஷன் சொல்லி வைக்கிறேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ரஜத் சொல்லிட்டு போயிடுறாரு. ஒருவேளை அவர் மனசுல இருந்த சந்தேகத்தை கிருஷ்ணா வாயில போட்டு அது உண்மைதானான்னு தெரிஞ்சுக்கிட்டாரா என்னன்னு தெரியல. சோ எஸ் விஷயத்த வாங்கிட்டு போயிட்டாரு. சோ அருஷி வந்து ஷிவ் கிட்ட போய் கேக்குறாங்க, யார் வந்து ரஜத்க்கு ஓட் போட்டது நம்ம டீம்ல இருந்துன்னு கேக்குறாங்க. அதுக்கு வந்து ஷிவ் சொல்றாரு நேஹல் ஓட் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரஜத்துக்குன்ட்டு. அப்போ பிரின்ஸ் அப்புறம் அருஷி கேக்குறாங்க, ஏன் வந்து பிரின்ஸ் எப்பவுமே ரஜத்தை சேவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் டீம்ல தான் ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, நம்ம வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் இருக்கும், எதுக்காக ரஜத்தை சேவ் பண்ணும் அப்படின்னு அவர் எப்பவுமே நினைச்சிட்டு இருக்காரு. அருஷிக்கு என்ன தோணுதுன்னா, இவங்களுக்கு ஏற்கனவே அதாவது ரஜத் அண்ட் பிரின்ஸுக்கு ஏற்கனவே வெளியில இருந்தே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஃபேமிலி க்ளோஸ்னஸ் இருக்கு அவங்களுக்குள்ள. சோ அதனால உள்ள வந்து ஒருத்தர் காப்பாத்திக்கிறாங்க அப்படின்ற ஃபீல் வந்து அருஷிக்கு இருக்கு. சோ இந்த மாதிரி இவங்க 2 பேர் க்ளோஸா சேர்ந்து அதாவது இன்டைரக்டா சப்போர்ட் பண்ணி விளையாண்டாங்கன்னா நம்மளாம் வெளியில போயிடுவோம், அவங்க 2 பேரும் முன்னேறி போயிடுவாங்க அப்படிங்கிற பயம் வந்து அருஷிக்கு வந்துருச்சு. இப்போ லைன் வந்து லைன் கிரேசி கேம் விளையாடலாம், 3 lakhs வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த கேம்ல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து 4 பிளேயர்ஸ் வேணும்னு சொல்றாங்க இந்த டீம். அதுல வந்துட்டு 2 பாய்ஸ் அண்ட் 2 கேர்ள்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு. சோ அந்த 4 பிளேயர்ஸும் என்ன பண்ணணும்னா, ஒருத்தர் வந்து மேல தொங்கிக்கிட்டு மேல வந்து பேக்கா கட்டியிருக்கு, அந்த பேக்குக்குலாம் ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ அந்த பேக் எடுத்து கீழே வந்து கிரால் பண்ணிட்டு இருக்காங்க, ஒருத்தவங்க கிரால் பண்ற மாதிரி நிக்கிறாங்க, அவங்க மேல ஒரு பேஸ்கெட் இருக்கு. ஸோ அந்த பேஸ்கெட்குள்ள அந்த பேக்ஸ் எல்லாம் போட்டு ரொப்பி அந்த பேக்கை வந்து அவங்க கிரால் பண்ணி போயிட்டு இன்னொரு டப்பால போடணும். சோ அந்த டப்பால போயிட்டு எவ்வளவு சேவ் பண்றாங்களோ, எவ்வளவு பேக் சேவ் பண்றாங்களோ அவ்வளவு மணி வந்து ஃபேன்ஸோட மணி பாட்ல சேரும். சோ இது மூலமா வந்து 3 lakhs வரைக்கும் அவங்களால சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது ரொம்ப டஃப்பான டாஸ்க் தான், ஏன்னா மேல தொங்கிட்டு பிடிச்சி பேக்ஸ் எல்லாம் இழுத்து போடணும். சோ அந்த டாஸ்க்கு வந்துட்டு ரஜத், அருஷி, கிருஷ்ணா அப்புறம் விக்ராந்த் இவங்க எல்லாம் செலக்ட் ஆனாலுமே அங்க போயிட்டு டாஸ்க பார்த்த உடனே ரஜத் வந்து தன் கைக்கு பிரச்சனை இருக்கு, தொங்க முடியாதுன்னு தெரிஞ்சதுனால ஓகே வேணாம் நான் வரலன்ட்டு போயிடுறாரு. சோ அதுக்கப்புறம் ஹாமித் உள்ள வராரு. சோ இந்த மாதிரி இவங்க எல்லாம் சேர்ந்து ஃபைசு, மனிஷா, விக்ராந்த், கிருஷ்ணா, வன்ஷஜ், அருஷி இவங்க எல்லாருமே சேர்ந்து நிறைய மணி வந்து ஃபேன்ஸோட மணி பாட்ல சேர்க்கிறாங்க. இதே டைம்ல வந்துட்டு ரஜத் போயிட்டு என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, யுவிகா கிட்ட உங்க டீம்ல இருக்கிற ஒரு பர்சன் அதாவது அருஷியே வந்துட்டு இருக்காங்க பிரின்ஸை எவிக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு. யுவிகாக்கு இது கேட்டோன்னே ரொம்ப கோவம் வந்துச்சு. இது உங்ககிட்டயே சொன்னாலா அப்படின்னு கேட்கவும், ஆமா நீங்க எல்லாம் ஏன் பிரின்ஸை நாமினேட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்ற கேள்வி வந்து என்கிட்ட இல்ல இன்னொருத்தவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல காக்கா விக்ராந்த் கூட இருந்தாரு, நீங்க வேணா கேட்டுக்கோங்க அப்படின்றவங்கன்னு சொல்லவும், சரி விக்ராந்த் காக்காவையும் நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூவிகா பிளான் பண்றாங்க. அண்ட் இதை எடுத்துட்டு போய் பிரின்ஸ் கிட்டயும் சொல்றாங்க. பிரின்ஸ் இந்த மாதிரி உங்களை நாமினேட் பண்றதுக்கு அருஷி ரெடியா இருக்காப்ல, ஏன் நாமினேட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கொஸ்டின் எழுப்புறாங்க. ஸோ அருஷி இப்படி பண்றாங்கன்னா அது ரொம்ப தப்பு, அது லாயல்ட்டியே அடி வாங்குற மாதிரி டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ அந்த டிஸ்ரெஸ்பெக்டை வந்து என்னால் தாங்கிக்க முடியாது, அஸ் அ ஒய்ஃபாவும் சரி, அஸ் அ கோ கண்டஸ்டன்டாவும் சரி, என்னால் அதை தாங்கிக்க முடியாது உங்களை எதிர்த்து அவங்க நிற்கும் போது. ஏன்னா அருஷிக்கு நீங்க அவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க, அப்படி கொடுக்கும் பொழுது அருஷியே வந்து உங்க பின்னாடி குழி தோன்றதுன்றதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு யுவிகா சொல்றாங்க. இது நடுவில் டாஸ்க்கும் நடந்துட்டு இருக்கு. அந்த டாஸ்க் முடிஞ்சு ஒரு அமௌண்ட் வந்து ஃபேனோட மணி பாட்ல சேர்ந்தது. 2 lakhsக்கு மேல வந்து ஃபேனோட மணி பாட்ல ஆட் ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்துட்டு யுவிகா அரிஷியை கூட்டிட்டு வந்து கேட்குறாங்க பிரின்ஸ் முன்னாடி வச்சு, என்ன ஆச்சு, நீ வந்து சொன்னியா இந்த மாதிரி பிரின்ஸை நாமினேட் பண்ணணும்னு சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அரிஷி சொல்றாங்க, நான் பிரின்ஸை நாமினேட் பண்ணணும்னு சொல்லலை, ஏன் பிரின்ஸ் அண்ட் ரஜத் வந்து 2 பேரையும் நாமினேட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தான் என்னோட கொஸ்டினா இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு யூவிகா வந்துட்டு ஸோ இதுவே வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, நீ அப்படின்னா பிரின்ஸை நாமினேட் பண்ணணும் தானே நினைக்கிற அப்படின்ட்டு கேட்குறாங்க. அண்ட் நேஹலுமே வந்து கொளுத்தி போட்டுட்டு போறாங்க, ஆமா அவ வந்து அப்படிதான் நினைக்கிறா, பிரின்ஸை வந்துட்டு ஏன் நாமினேட் பண்ணேன்னு கேட்கும் பொழுது எஸ் கரெக்ட் அவ அப்படிதான் நினைக்கிறா, பிரின்ஸ் நாமினேட் ஆகி வெளியில போனோம் தான் நினைக்கிறா, நீங்க கேளுங்க அந்த கொஸ்டின் கேளுங்க அப்படின்ட்டு அவங்களும் கொளுத்தி போட்டு போறாங்க ஒரு பக்கம். நேஹல் அரிஷி வந்து வசமா மாட்டிட்டாங்க அவங்க டீம் கிட்ட. ஆனா அரிஷி வந்து எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றாங்க, இல்ல நான் டைரக்டா அவரை ஏன் நாமினேட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கல, ஏன் ரஜத்தும் பிரின்ஸும் வந்து ஒருத்தர் நாமினேட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க தான் என்னோட கொஸ்டினா இருந்தது அப்படின்ற மாதிரி மழுப்புறாங்க அரிஷி. பட் ஸ்டில் வந்து அவங்க ரொம்ப மோசமா மாட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி அவங்களும் வந்து அரிஷி வந்து பிரின்ஸ்க்கு எதிராக போயிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து பிரின்ஸ் அண்ட் யூவிகாக்கு தெரிஞ்சிச்சு. பட் ஸ்டில் வந்து பிரின்ஸால அதை ஒத்துக்க முடியல. அவர் வந்து அதுக்காக ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாரா இல்ல வந்துட்டு இதுக்கு மேல அரிஷியை சேவ் பண்றது ஸ்டாப் பண்ணுவாரா அப்படின்றது வந்து தெரியல. யூவிகாக்கு ரொம்ப கோவம் வருது. இது வந்து பிரின்ஸ்க்கு வந்து புரியணும், பிரின்ஸ் வந்து ஷுட் டேக் அ ஸ்டாண்ட்னு அவங்க நினைக்கிறாங்க. வந்து அதுக்கு ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி தெரியல. அண்ட் ரஜத் அண்ட் கட்டாரியா கூட அதுதான் பேசிட்டு இருக்காங்க. யூவிகா கூட வந்து சில டைம் ஸ்டாண்ட் எடுத்துருவாங்க, ஆனா வந்துட்டு இந்த பிரின்ஸ் எடுக்க மாட்டாப்ல, கடைசி வரைக்கும் அடுத்தவங்களை நம்பி வீணாதான் போறாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க.
இஸ் நாட் தட் ஸ்மார்ட் அப்படின்ற மாதிரி ரஜத் அண்ட் கட்டாரியா பேசிட்டு இருக்காங்க. நேஹல், திவ்யா இவங்கெல்லாம் வந்து தனியா சேர்ந்து ஒரு இதை அமைக்கலாம்னு நினைக்கிறாங்கல்ல, ஒரு அலையன்ஸ் அமைக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுல மனிஷாவையும் சேர்த்துக்கலாமான்னு மனிஷா கிட்டயும் போய் பேசுறாங்க. ஸோ மனிஷாவும் அவங்க டீம் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ரஜத்துக்கு வந்து இது ஃபீல் ஆயிடுச்சு. ரஜத் சொல்லிட்டு இருக்காரு பிரின்ஸ் கிட்ட, இந்த மிடில் பீப்புள்லாம் சேர்ந்து தனியா ஒரு அலையன்ஸ் மேக் பண்ணிட்டு இருக்காங்க, அதுதான் நம்மளை சுத்தி நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பிரின்ஸுக்கு ஹிண்ட்டும் கொடுத்துடுறாரு ரஜத் கிட்ட. இப்போ கிருஷ்ணா சொல்லிட்டு இருக்காங்க, அருஷி வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் நடுவில் வந்து இந்த யூவிகா அண்ட் ரிதி மாதிரியான பிளேயர்ஸ் வந்து முன்னேறி போயிட்டு இருக்காங்க, அது உங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அருஷி சொன்னா. அண்ட் யூவிகா ஓட் அவுட் பண்ணணும் வந்து அருஷி சொன்னா அப்படின்றத வந்து கிருஷ்ணா யூவிகா கிட்ட போட்டு கொடுத்துறாங்க. ஸோ யூவிகா வந்து ஓ இப்படிலாம் சொல்றாரா, சரி இட்ஸ் ஓகே தென் த கேம் இஸ் ஆன் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து போட்டிக்கு வாடா சண்டைக்கு வாடா அப்படின்ற மாதிரி ரெடி ஆயிடுறாங்க. இப்போ கிருஷ்ணா வந்து நிறைய டைம் ரஜத்தோட பேசிட்டே இருக்காங்க. அதுவுமே வந்து பிரின்ஸுக்கு வந்து பிடிக்கல. ஏன்னா வந்து பிரின்ஸ் என்ன நினைக்கிறாருன்னா, ஒருவேளை கிருஷ்ணா ரஜத்தோட சேர்ந்து அவங்க 2 பேர் டீம் அப் ஆகி விளையாண்டாங்கன்னா கிருஷ்ணா வந்து சீக்கிரமா எவிக்ட் ஆகி போயிடுவாங்க அப்படின்னு ஊர்வஷி கிட்ட பிரின்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. இது வந்து எனக்கு சரியா படல அப்படின்னு சொல்லிட்டு ஊர்வஷி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கேமும் நடந்தது. மேக்னெட் கேம் டேர் வந்து லைன் கொடுத்தாரு. அதுக்கு திவ்யா அண்ட் ஷைனி இவங்க 2 பேர் தான் லைனோட டெனுக்கு போனாங்க. ஸோ அது ஒரு மேக்னெட் கேம், அந்த ஃபாக்ஸ்க்கு ஆப்போசிட்டா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு லைன் சொன்னாரு. கொஞ்சம் மேக்னெட், இந்த சைட்ல திவ்யா அண்ட் ஷைனிக்கு கொஞ்சம் மேக்னெட். ஸோ ஃபாக்ஸ் மேக்னெட் பிளேஸ் பண்ணும்போது திவ்யா அண்ட் ஷைனி மேக்னெட்டை இழுத்துருச்சுன்னா அட்ராக்ட் பண்ணிடுச்சுன்னா வந்துட்டு ஃபாக்ஸ் தோத்து போயிடுவாங்க. அதுவே வந்து ஷைனி அண்ட் திவ்யா வைக்கிற மேக்னெட்ல வந்துட்டு ஃபாக்ஸோட மேக்னெட் அட்ராக்ட் ஆயிடுச்சு, இல்லை மற்ற மேக்னெட்ஸ்லாம் அட்ராக்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க தோத்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு டைமிங் இருக்கு 10 மினிட்ஸ். அந்த 10 மினிட்ஸ்க்குள்ள வந்துட்டு யாருக்கிட்ட கம்மியான மேக்னெட்ஸ் இருக்கோ அவங்க தான் வின் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் இருந்துச்சு. ஸோ அப்படி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வின் பண்ணாங்கன்னா ஃபேனோட மணி பாட்ல 1 லேக் சேரும். செகண்ட் ரவுண்ட்ல வின் பண்ணாங்கன்னா ஃபேனோட மணி பாட்ல 2 லேக் சேரும். ஸோ மொத்தமா 3 லேக்ஸ். இன்கேஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து ஃபாக்ஸ் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு ஃபேனோட மணி பாட்ல எந்த அமௌண்ட்டும் சேராது. அது இல்லாம திவ்யா ஒரு ஷைனி இவங்க 2 பேர்ல ஒருத்தர் வந்து டேஞ்சர் ஜோனுக்கு நேரா போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ரவுண்ட்லயும் வந்துட்டு தோத்து போயிட்டாங்க ஃபாக்ஸ் வின் பண்ணிருச்சுன்னா திவ்யா அண்ட் ஷைனி இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து டேஞ்சர் ஜோனுக்கு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி லயன் சொன்னாரு. ஸோ இந்த கேம்ல பாத்தீங்கன்னா ஷைனி அண்ட் திவ்யா இவங்க 2 பேரும் வின் பண்ணி ஃபேன்ஸோட மணி பாட்ல 3 லேக்ஸ் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஹாப்பினஸ் சொல்லி இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது. ஸோ உள்ளுக்கு வந்து அலையன்ஸ்குள்ளேயே சின்ன சின்னதாக நிறைய அலையன்ஸ் வருது அப்படின்னு தெரியுது. அண்ட் அருஷிலாம் வந்து பிரின்ஸ்க்கு அப்போசிங்கா போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அருஷி மட்டும் இல்ல, கிருஷ்ணா, நேஹல், திவ்யா இவங்கெல்லாம் கூட வந்து ஆப்போசிட்டா போகணும்னு நினைக்கிறாங்க. பிரின்ஸ் வந்து ரொம்ப முயற்சி பண்றாரு எல்லாரோடையும் வந்துட்டு சமரசமா ஆகுறதுக்கு, திரும்பி ஒன்னா சேர்றதுக்கு. ஆனா வந்துட்டு அதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல அவர். இதுதான் எபிசோட்ல நடந்த முக்கியமான நிகழ்வுகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பி மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jamila. Take care.